ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க நான் வந்துட்டு யூடியூபர் ஆகணும் சிஸ்டர், நான் வந்துட்டு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இப்ப ஃபேமஸ் ஆகுறது அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு புடிச்ச ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நான் இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபேமஸ் ஆகுறது வந்துட்டு நல்ல விஷயம் தான். ஆனா நல்ல ஒரு விஷயம் பண்ணி, அது மூலியமா வந்துட்டு ஃபேமஸ் ஆகுங்க. நெறைய பேர் வந்துட்டு நெகட்டிவான ஒரு விஷயம் பண்ணி வந்துட்டு ஃபேமஸ் ஆகுறாங்க. அது ரொம்ப நாளைக்கு வந்துட்டு இருக்காது. டைல்யூட் ஆயிடும். ஸோ நீங்க கான்சன்ட்ரேட்டடா எப்பயுமே வந்துட்டு ஃபேமஸா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நல்ல விஷயங்கள பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு அது லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஸ்விட்ச் வேர்டோட தான் வந்துட்டு நான் வந்திருக்கேன். அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டஷ்கஷ். டிஏஎஸ்எஸ் கேஏஎஸ்எஸ். இத வந்துட்டு நீங்க ஒரு 51 டைம்ஸ் வந்துட்டு சாண்ட் பண்ணலாம். இல்ல வந்துட்டு எழுதலாம். எழுதி வச்சு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். வாட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இப்ப நீங்க ஃபேமஸா வந்துட்டு ஒரு யூடியூபர் வந்துட்டு ஆகணும். நீங்க வந்துட்டு ஒரு விஜே ஆகணும். இல்ல வந்துட்டு நான் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்றேன். நான் வந்துட்டு ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டா வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க என்னென்ன விஷயம்லாம் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஃபேமஸ் ஆனா என்ன மாரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்குமோ, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இல்ல அது ஒரு பேப்பர்ல வந்துட்டு எழுதலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நடந்தது. நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோ வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணேன். இதனால மக்கள் எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணாங்க. அப்படின்ற மாதிரி ஒரு பேப்பர் அழகா எழுதி வச்சு, ஒரு டிரான்ஸ்பரன்ட் கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சு, நீங்க வந்துட்டு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனும் பண்ணலாம். பண்ணிட்டு, நீங்க அந்த தண்ணிய வந்துட்டு குடிச்சிட்டு தூங்கலாம். ஸோ நீங்க எழுதி வச்சது வந்துட்டு உங்க பில்லோக்கு அடியிலயும் வந்துட்டு நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க எந்த விஷயத்துக்காக வந்துட்டு எழுதிருக்கீங்களோ, அந்த விஷயம் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு நடக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காம இந்த ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஸ்விட்ச் வேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் பார்க்கணும், ஏஞ்சல்ஸ் பத்திலாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, மறக்காம ஓம் ஸ்ரீதாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தேன்மொழி. பை பை.